அவருக்கு வந்து 5 வயசு. அப்போ நீங்கள் தப்பு பண்ணதுக்கு அவர் திருப்பி நடக்க விட்றாங்க. அது கமிஷனர் சொல்லி அதுக்கு சொல்லி நான் அதுக்கு ஒரு தடவை வருத்தப்பட்டு வாங்க முடியாது. டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற தவறே அவங்க ஜனங்க சார் நடக்கணும். திருத்தத்துக்கு கூட டெல்லியில் பெர்மிஷன் வாங்கணும்னாக்கா இது இந்த ஊரை இவ்வளோ இதுக்கு ஏன் ஒரு தேர்தல், இங்கே ஏன் ஒரு எம்எல்ஏ, இந்த ஆட்சியாளர் எதுக்கு இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. இந்த ஆட்சியாளருக்கும் சரியில்லை இருந்தால் தான் நாங்கள் ஓட் போட்டு கிடக்கிறோம். இது முதல் ஏரியாவை நீங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி ஏரியா சுற்றி பார்த்தீங்களா? நீங்கள் அங்கே என்ன தேவைன்னு பார்த்தீங்களா சார்? அங்கே ஒர்க்கர்ஸ் வச்சுக்கிறீங்களா? அவங்க எல்லாரையும் கூட்டு வச்சு பேசுனீங்களா? உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு தந்தி கூட இல்லை. யாரையும் நீங்க வேலை செய்யறோம் கிரீன் வாரியர்ஸ் சொல்றீங்க. புதுச்சேரி நகராட்சி மூலம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குப்பை எடுக்கும் பணி நடைபெற்று வந்தது. தற்போது பழைய ஒப்பந்தத்தை மாற்றி புதிதாக ஒப்பந்தம் மாறியுள்ளது என்ற காரணத்தால் சரிவர குப்பை எடுக்காமல் ஆங்காங்கே குப்பை மலைப்பூல் குவிந்துள்ளது. மேலும் உருளையன்பேட்டை தொகுதி முழுவதும் ஆங்காங்கே குப்பை கிடங்காக இருப்பதால் இதனால் பல தொற்று நோய்கள் பரவும் அபாய நிலை உள்ளது. நிலையை போக்கு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேர் என்கின்ற குப்புசாமி புதுச்சேரி நகராட்சி பொறுப்பு ஆணையர் சுரேஷ் ராஜனை சந்தித்து உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் குப்பை எடுக்காத அவல நிலையை சுட்டிக்காட்டினார். மேலும் குப்பைகளை உடனடியாக அள்ளுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஆணையரை கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து உள்ளாட்சித்துறை அலுவலகத்திற்கு பொதுமக்களுடன் சென்ற சட்டமன்ற உறுப்பினர் நேரு அங்கும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார். குப்பைகள் வாரப்படாததால் தொகுதி மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். ஏன் இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என இயக்குநர் சக்திவேலிடம் சராமாரியாக கேட்டு வாக்குவாதம் செய்தார். அதற்கு இயக்குநர் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அதன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். இப்போராட்டத்தால் புதுச்சேரி நகராட்சி மற்றும் உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அவங்களால வாரி கொட்டதுக்கு இடம் இல்லை. கேட்டாக்கா ஒரு பேட்டரி வண்டி வரும்னு சொல்லிக்கிறாங்க. அந்த பேட்டரி வந்து வந்தோடனே ஆனா அந்த பேட்டரி வண்டியில வாரி கொட்டதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு உபகரணமும் இல்லை. இது மாதிரி மூட்டுக்கு தெருமுனைக்கு இருக்குதான் இருக்குது. இருந்தாக்கா ஜனங்க எப்படி நம்மளுக்கு பூரா கெடுக்கிறாங்கப்பா. யாரும் வேலை செய்யுது. நான் என்ன செய்யறேன், இந்த தலைமை செயலத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் வெளியே வந்து வேலை செஞ்சாக்கா எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமா படும்பா. அவங்களாம் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்.